மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஓணம் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாச்சு இந்த வீடியோ வந்து எடுத்து வச்சு இப்போ தான் என்னால் எடிட் பண்ணி போட முடிஞ்சது. ரொம்ப சாரி அதுக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சொல்லுங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். சாப்பிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, ஷேர் பண்ணுங்க. நான் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்குங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் வந்துட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு இப்போ நான் வந்து கீழே போயிட்டுருக்கேன். நான் அம்மா வீட்டில் இருக்கேன். ஓகேங்களா? அம்மா வீட்டில் மாடியில், மொட்டை மாடியில் ஒரு ரூம் இருக்குது. அங்கே தான் வந்து தூங்கிட்டு இருந்தோம். இப்போ நான் கீழே போனோன்னே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க விளக்க வச்சு. ஆக்சுவலாக காலையில் எந்திரிச்ச உடனே மொபைலும் கையுமா இருந்தால் அம்மா வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுவாங்க. பிகாஸ் நிறைய குக்கிங் வேலை நிறைய இருக்குது. நிறைய வந்து ஓணம்காக வந்து சமைப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா திட்டலை. ஃபோன் வந்துட்டு ஓரமாக வச்சு நான் வந்து இப்போ ஹால் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நிறைய வந்து கசகசன்னு இருக்குது. அங்கே பாருங்களேன், பாப்பா வந்து எழுதின ஸ்லேட்டு, தென் டம்ளர், அது இதுன்னு நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள். இப்போது வீடு வந்துட்டு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா டீ வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு மேலே கொடுக்க போகிறேன். பாப்பா குட்டியும் மேலே இருக்கா, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? வாங்க. பாப்பா இன்னும் எந்திரிக்கலை, தூங்கிட்டு தான் இருக்காங்க. டீ வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய செடி இருக்கும். என்னோடய அச்சா வந்து நிறைய செடி வச்சுருப்பாங்க. அதோட பேர்லாம் தெரியாது, ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அழகாக இருந்துச்சு அப்படின்றதுனால காமிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பூ. இந்த பூ பேர்லாம் தெரியாது. யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நானுமே தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறமா துளசி இருக்குது, தென் ரோஸ் செடி இருக்குது, தென் வந்து பெரண்டை செடி இருக்குது. பெரண்டை சட்னி செஞ்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த செடி. இதுதான் அது பெரண்டை. தென் பக்கத்தில் இருக்கிறதும் துளசி தான், மறுபடியும் பெரண்டை. இது வந்துட்டு காஞ்சிருக்கு, என்ன செடின்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து தக்காளி செடி இருக்குது. இங்கே பாருங்களேன், 3 4 5 தக்காளி என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறையவே இருக்குது இல்லையா? அதுக்கப்புறமா கத்தாழை செடி இருக்குது. தென் வந்துட்டு இது மிளகு தக்காளி கீரை. சூப்பராக இருக்குல்ல, நிறைய வந்திருக்கு மிளகு தக்காளி கீரை, அழகாக இருக்குது. அடுத்து பக்கத்தில் வந்துட்டு இதையும் என்ன செடின்னு தெரில. ஃபுல்லாக நான் ஒரு கிளான்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. கீழேயுமே வந்துட்டு நிறைய செடி வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் முடிஞ்சுதா அப்படின்னா நான் உங்களுக்காக எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கீழே போகலாம். இப்போ தான் பாப்பா குட்டி எழுந்திரிச்சிருக்காங்க. இன்னும் சாப்பிடல, பால் குடிக்கல, எதுவுமே பண்ணல. ப்ரஷ் மட்டும் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. போய் பால் கொடுத்துட்டு குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாது. பிகாஸ் நிறைய வந்துட்டு குக்கிங் வேலை இருக்குது, க்ளீனிங் வேலை இருக்குது, அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாக வந்துட்டு இன்சர்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? பாய். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். டாடா. பாப்பா பால் குடிச்சிட்டாங்க. குடித்ததுக்கப்புறமா அம்மா வந்துட்டு நிறைய வந்து சமைப்பாங்கங்க. ஓணத்தன்னைக்கு நிறைய வகை சமைப்பாங்க. நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். நான் வந்து பாப்பா குட்டிக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தோசை சுட்டுட்ருக்கேன். கோதுமை தோசை வித்து தக்காளி சட்னி. சட்னி ஆல்ரெடி அரைச்சாச்சு. தோசை மட்டும் சுட்டு ஹாட் பாக்ஸில் வந்துட்டு போட போகிறேன். பாப்பா வந்துட்டு இடையில வருவாங்க பாருங்களேன். நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே ஓடிட்டாங்க. இப்போது தோசை நிறைய சுட்டு ஹாட் பாக்ஸில் வந்துட்டு போட்டு வைக்க போகிறேன். அதுதான் வந்துட்டு என்னோடய வேலையாக இருந்தது. அப்போது
வாழைக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், கொத்தவரக்காய் போட்டாச்சு. 4 ஆச்சுமா. பூசணிக்காய், கொத்தவரக்காய், முருங்கைக்காய் 4. ஒன்றே சேர்ந்து ஒன்றும் வேணாம். நான் கத்தி எடுத்து பெரிய கத்தி எடுத்து போடு. தோசை நிறைய சுட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா குட்டிக்கு வந்துட்டு ஒரே ஒரு தோசை எடுத்து தென் அதில் பால் ஊற்றி கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சுருக்கேன். அவங்க வந்து சுட்டி டிவி பார்த்துட்டே வந்து காலையில் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. வேலை முடிச்சதுக்கப்புறமா தான் பாப்பா குட்டியை குளிப்பாட்டி ட்ரெஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி விட போகிறேன். எப்போயுமே மார்னிங் சாப்பிடும்போது வந்து அவங்க இந்த மாதிரி ஏதாவது சுட்டி டிவி வந்து பார்ப்பாங்க. சாரி, சுட்டி டிவி இல்லை, மலையாள சேனலில் வந்துட்டு கொச்சி டிவி அப்படின்னு சொல்லி இருக்கும். சுட்டி டிவி மாதிரியே தான் அதுவுமே வந்துட்டு கொச்சி டிவி அப்படின்னு இருக்கும். தென் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளோட கிராஃப்ட் ஐட்டம் தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா. இப்போ அடுத்து வந்துட்டு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேரட் வந்து கட் பண்ணணும் பொரியலுக்காக. தென் மாங்காய் வந்துட்டு கட் பண்ணணும் தொக்கு செய்கிறதுக்காக நினைக்கிறேன். சாரி, பச்சடியோ ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக. அப்போ வந்து டிவியில் சன் மியூசிக்கில் வந்துட்டு ஓணம் ஸ்பெஷலுக்காக 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து அப்படியே சைடில் ஓடிட்டு இருந்தது. இப்போ நான் கட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்துட்டு உருளியில் இருந்த பூவை வந்து சேஞ்ச் பண்ணி தண்ணியுமே வந்துட்டு மாற்றிட்டு இப்போ பாப்பா வந்து பூ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து போட சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றா பிச்சு ரொம்ப லேட் பண்ணி போட்டுட்டு இருந்தா. ஸோ கொஞ்சம் மட்டும் எடுத்திருக்கேன். பிச்சு பிச்சு போடுவீங்களா? உள்ளே அமுத்தக்கூடாது, இப்படி போடணும், அவ்வளோதான். வெரி குட். இப்போ இங்கே வா, பால் எடுத்து கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுங்க. அந்த நேரத்தில் எங்களோட அச்சா வந்து பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து பாப்பா குட்டிக்கிட்ட கிச்சனில் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க சமத்தாக கொண்டு போய் வைக்க போகிறாங்க பாருங்கள். வச்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அந்த பூ போடுற வேலை இருக்குது பார்த்தீங்களா உருளியில், அதை வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்திருக்கம்மா நீ. பாப்பா ட்ரெஸ் காமி தங்கம், எந்திரிச்சு காமிடி மயிலு. ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. அப்போ ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? பாய். என்னை பத்தி சொல்லுங்க. பாய். சாமி கிட்ட வைக்கணும் தீப்பெட்டிய. அம்மா மாட்ட காமிச்சிருங்க, நல்லா இருக்கான்னு கேளுங்க. பூ வேணுமாடி தங்கம்? கொஞ்ச நேரம் இப்படி இரு, அப்புறமா உனக்கு பூ வச்சு தரேன். நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணுவாங்க? வேற யாருக்கு?
மாட்டானையா. ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல் இருக்கு. சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு? லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கா குட்டி பாப்பா? எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி பாய் சொல்லுங்க. பாய், அப்புறமா பாக்குறேன். உம்மா. பாப்பா குட்டியை அம்மா கூட வந்து கடைக்கு போயிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு வந்து கழுவுறதுக்காக வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன். தென் நிறைய பாத்திரமும் இருக்குது கழுவுறதுக்காக, அதை வந்து கழுவ போகிறேன். அம்மா வந்து சமையல் வேலை மேக்ஸிமம் வந்து முடிச்சிட்டாங்க. அப்பளம் மட்டும்தான் பொரிக்கணும். மற்றது எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நான் பாத்திரம் கழுகிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? பேர்லாம் சொல்லுங்க. வாங்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா. சாம்பார், சாம்பார், அவியல், மசாலு, ഉരുളക്കിഴങ്ങ് മസാല, എലിശ്ശേരി, ഇനിയൊരു മധുരമുള്ള ഒരു എലിശ്ശേരി, പൊരിയിൽ, മാങ്ങ പച്ചടി, ഇഞ്ചി, അപ്പളം, കൂട്ടുകറി, പായസം, പപ്പടം, പഴം, രസം. சரி ஓகே ஓகேயா? அவ்வளோதாங்க. விளக்கு வச்சு சாப்பாடு போட்டு பாப்பா குட்டியை வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் உட்கார வைப்போம். பாப்பா குட்டியை ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார வச்சேன். என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. பாயசம் இருக்குமா? பாப்பா குட்டி அதான் சாப்பிட போறா. அப்படியா? ஐயோ சூப்பர். அம்மா உட்காந்துக்கிறேன். எடுத்து சாப்பிடு. சூப்பர், பரவாயில்ல. இன்னொரு மீன் பரவாயில்ல. இப்ப எடுத்து சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு தங்கம். எப்படி இருக்கு தங்கம்? சூடு இருக்குமா? இல்ல இல்ல சூடு இல்ல. சூடு இல்ல. இல்லையா? சூடு இருக்கா? சூடு இருக்கா தங்கம்? சூடு இல்ல. ஐடி இருந்தா சொல்லு. ஃபுல்லா சூடு இருக்கா? ஐயோ பாப்பா குட்டி எப்படி சொல்லுது பாருங்களேன். சும்மாடி குடுத்த. ஐயோ தாவச்சுக்க. அப்போ ஏ அடுத்து அப்பளம் அம்முக்கு அப்பளம் தாடி. அப்பளம் தாடி அம்முக்கு. அம்முக்கு உட்காரு. உட்காருங்க. சமையல்கார போட்டு உட்காருங்க. சமையல்கார போட்டு குடுக்கல உட்காருங்க. அம்மா தான் உட்காந்துருக்கேன், பக்கத்துல தான் உட்காந்துருக்கேன். எடு பாப்பா எடு. வேற என்ன வேணும்?
பாயசம் தானேம்மா எடுத்துக்கோ. திராட்சைப்பழம் இருக்கா? இப்படி தாங்க ரொம்ப சிரமப்பட்டு ஒரு 2 வாய் சாப்பிட்றதுக்காக உட்கார வைப்பேன். அதுக்கப்புறமா வந்து நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு தூங்க வச்சிட்டேன். தூங்க எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் வந்து என்னோடய அம்மாவும் பாப்பாவும் வந்து விளையாண்டாங்க. என்னோடய அம்மா வந்து அந்த லெமன் தூக்கி போடுற கேம் வந்து சூப்பராக விளையாடுவாங்க பாருங்கள். இது வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் சாரீ கட்டியிருந்தேன். தென் பாப்பா கூட சேர்ந்து வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாப்பா வந்து விளையாண்டாங்க. அந்த பிக் வந்துட்டு நான் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் vlog வந்து கண்டினியூ பண்ணலைங்க. பாப்பா விளையாண்டதோட vlog வந்துட்டு முடிஞ்சது. இந்த வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Ding-a-ding-a-ding, 3, 4, 5, 6, 7, 8, 9, 20 വരയ്ക്കേ വന്നു. അതെടുക്കാം. ആ 7, 8